வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்மள அடிக்கடி நடக்கிற ஒரு பெரும் சிக்கல், நம்மளை பார்க்குறத விட பிறரை பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. பிறரை நோக்குவது நம் வேலை இல்லை. அதை மீறி நம்ம பார்க்குறோன்னா அதுலேருந்து ஏதேனும் ஒன்று கற்றுக்கிறதுக்காக, ஓ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அவங்கள ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அது மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் என்றதான் முக்கியமே தவிர, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு தான். அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களோட அமைப்பு அப்படி நடந்துக்கிறாங்க. அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம வரவே இல்லை. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்மளை ஆராய்ச்சி பண்ணி, நம்மளோட குறைகளை நிவர்த்தி பண்ணி, நம்ம ஒரு முழுமை பொருளாய் மாறுவதற்காக தான் இந்த பயணம். அப்போது அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட பயணம் என்ன ஆகிறது? நம்மளை பார்க்க வேண்டாமா? நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ளார இன்னும் என்ன மாறணும், இன்னும் என்ன குறைபாடுகள் இருக்குது, இன்னும் எதை நிறைவு செய்யணும், இதுதானே முக்கியம் நம்மளுக்கு. அப்போது இந்த சிந்தனை வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க அப்படி தான் இருக்கட்டும், அதை அப்படியே அமைதியாக அப்படி விட்டுறணும். அதை சுமக்கக்கூடாது. இந்த சுமக்கிறனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. என்றைக்கும் நடந்த ஒரு விஷயத்த நமக்குள்ளார சுமையாக வச்சுருக்கும் போது, இல்லை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் நிகழும்போது என்ன ஆகிடும்னா இதோட கோத்துப்போம். எப்பவுமே இப்படி தான், எப்பவுமே இப்படி தான்ற வார்த்தை வருதுனாலே நமக்குள்ளார அதிகமான சுமை பதிவுகள் இருக்குது. அது இல்லைன்னா இன்றைக்கி என்ன சம்பவமோ அதோடு தான் நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் போகும். பழசு இருந்தால் மட்டும்தான் அது பெருசாக ஆகும். அதனால் இந்நாள் முதல் இந்த மற்றவங்களை பார்க்குற வேலையை விட்டுருவோம். அதுக்காக நம்ம வரல. அவங்க எப்படி வேணுமாலும் இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழட்டும். நம்மளுக்கு முக்கியம் நம்மளோட வாழ்க்கை, நம்ம மேன்மை அடைவோம். சிவன் திருவடியோடு சென்று சேர்றதுக்கான வழியை பார்ப்போம். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.